السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய போதனைகளையும் அவர்கள் மாத்திரம்தான் முஸ்லிம்களால் பின்பற்றத்தக்கவர்கள் என்பதையும் அவர்களை தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்று பின்பற்றக்கூடாது என்பதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த மாநாடுகளை நாம் நடத்தி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது கடலூர் மாநகரிலே இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே சத்தியத்தை சொல், அதில் உறுதியாக நில் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உறுதியாக நில் என்ற தலைப்பு எதற்கு தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏனோ தானோ என்று அந்த சத்தியத்தை நம்பாமல், அரைகுறையாக நம்பாமல், அதிலே உள்ளத்திலே சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாமல் 100% நம்பி அதில் உறுதியாக நிற்க வேண்டும். அதுதான் மறுமையிலே வெற்றி தரும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு தோழர் வந்து கேட்கும் பொழுது, ஒரு அறிவுரை சொல்ல கேட்கும் பொழுது, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகிம், பிறகு அதிலே உறுதியாக நில். ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம் பத்தாது, அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்ல வேண்டும், பின்னர் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கொள்கையிலே உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிவதை மாத்திரம் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிவதை சொல்வதை மாத்திரம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. என்ன எதிர்பார்க்கிறான்? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் யார் என்று சொன்னார்களோ, எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று யார் சொன்னார்களோ, சும்மஸ்தகாமு, பின்னர் அதிலே உறுதியாக நின்றார்களோ. அல்லாஹ் ரெண்டு சொல்றான். எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அது வெறும் வாய் வார்த்தையால் நாவுகளால் வருகின்ற வார்த்தையாக இல்லாமல் சும்மஸ்தகாமு, பின்னர் அதிலே உறுதியாக யார் நிற்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்குவார்கள். நமக்கு தெரியாது, வானவர்கள் வருவதை நம்ம பார்க்க இயலாது. இறை தூதர்களுடைய கண்களுக்கு சில நேரங்களில் தென்படுவார்கள் அல்லாஹ் அனுமதிக்கும் பொழுது, சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களிடத்தில் இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாபு, பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலையும் படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தியை இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள். மலக்குகள் சொல்வார்களாம். மலக்குகள் சொல்வது உங்களுக்கு கேட்காதுல, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி தந்தாத. மலக்கு இதை பார்த்து உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் ரப்புனல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியாக நிக்கிறீங்களோ அவங்கள நோக்கி மலக்குமார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? பயப்படாதே,
கவலைப்படாதே, உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தி இப்போதே பெற்றுக்கொள். மலக்கு சொல்றாங்க. அது மாத்திரம் சொல்லவில்லை, இதெல்லாம் குர்ஆன் வசனம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் நாங்கள் உங்களுக்கு காவலர்களாக துணையாக நிற்போம், மறுமையிலையும் இருப்போம் என்று அந்த வானவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய அருளும் வானவர்களுடைய உதவியும் சொர்க்கம் பற்றிய நற்செய்தியும் உலகத்தில் அச்சமும் கவலையும் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சடங்காக இந்த கொள்கையை நம்புவதால் ஏற்படாது. எப்படி நம்பணும்? உறுதியாக, சும்மஸ்தகாமு, பின்னர் உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியா நிக்கிறதா என்ன அர்த்தம்? நம்ம அல்லாஹ் இருக்கிறான் நம்புறோம், நம்பிதான் முஸ்லிமா இருக்கிறோம். யாருக்கும் அல்லாஹ் இல்லைங்கிற ஒரு சந்தேகம் கூட இல்லை, அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது பல நேரங்களில் அல்லாஹ் இல்லாவிட்டால் எப்படி நடப்போமோ அப்படி நடக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இல்லாவிட்டால் எப்படி நடப்போமோ அப்படி நடக்கிறோமா இல்லையா? நம்ம திருமணம் செய்கிறோம், திருமணம் செய்யும் பொழுது வரதட்சணை வாங்குகிறோம், ஆடம்பரங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்திருக்கின்ற வீண் விரயங்களை எல்லாம் செய்கிறோம், இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறோம், அஜர்த்துமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு செய்கிறோம், ஜமாத்தார்கள் துணையோடு செய்கிறோம். இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தானே. வரதட்சணை தடுக்கப்பட்டது, அதே மாதிரி ஆடம்பரம் தடுக்கப்பட்டது, வீண் விரயம் தடுக்கப்படுகிறது, வாழை மரம் நடுவது, பந்தல் கால் நடுவது, அதுக்கு பாத்தியா ஓதுவது எல்லாமே தடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம செய்தால் என்ன அர்த்தம்? எங்கட அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம். அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறதா நீ நம்பினால், அல்லாஹ் ஒருவரை தூதராக அனுப்பினான்ல, அவர் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்று கொஞ்சம் இருக்குது, வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது, ரமலான் மாசத்தில் மாத்திரம் கொஞ்சம் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பெருநாளைக்கு மாத்திரம் அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை இருக்கிறது, ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்தால் அந்த தொழுகை நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு வெளியே, அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் இல்லை என்றால் எப்படி நடப்போமோ அப்படி நடக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சர்வசக்தன், அவன் சூப்பர் பவர், அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு காரியத்தை செய்ய இயலாது. இப்ப நம்ம செய்யற காரியம் அவனுடைய கண்களுக்கு மறையாது, பார்த்து கொண்டிருக்கிறான். இதுக்கு விசாரணை வைப்பான், கேள்வி கேட்பான், பொய் சொல்லி சமாளிக்க இயலாது, தப்பிக்க இயலாது. அப்படியெல்லாம் பயம் இருந்தால் நம்ம நடத்துகிற திருமணம் அப்படி இருக்குமா? நம்முடைய கல்யாணங்கள் இந்த மாதிரி மார்க்கம் தடுத்திருக்கிற அத்தனை அம்சங்களையும் கொண்டதாக இருக்குமா? உறுதி இல்லை. அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆழ பதியாமல் மேம்போக்காக புடுங்கி எறியக்கூடிய விதத்திலே, ஒரு செடிகளை புடுங்கி எறியக்கூடிய விதத்திலே வேரூன்றாத ஒரு நம்பிக்கையாகத்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு கல்யாணத்தில் இதை பார்க்கிறோம். ஒரு இழப்பு, ஒரு சோகம், ஒரு மரணம். மரணத்தை எப்படி எதிர்கொள்ளணும்? அதுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? மரணம் என்று சொன்னால் ஒப்பாரி வைக்க கூடாது. மரணித்த வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகுறோம். 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? வருஷ பாத்தியா வரைக்கும் துக்கம் அனுஷ்டிக் கொண்டே இருக்கிறோம், பல வருடங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மரணத்திற்காக வேண்டி அவங்க வீட்டில் சமைக்க கூடாது, அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. மரணித்தவருடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் சமைத்து கொடுக்கணும், அவங்க சோகத்தில் இருப்பாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களா இல்லையா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மரண செய்தி வரும் பொழுது அதை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அந்த குடும்பத்தாருக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது, அவங்க சமைக்கவும் அவங்களுக்கு இயலாது, அவங்களுக்கு சாப்பிடவும் மனசு தோணாது, அவர்களுக்காக நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்களே. இப்படித்தான் நம்ம ஊர்ல நடக்குதா? முஸ்லிம்கள் ஊர்ல இப்படிதான் நடக்கிறோமா? அவன் செத்தவன் செலவுல அந்த காசு கூட உரிமை கிடையாது. பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் விட்டு போன காசு அவனுக்கா சொந்தம்? அதுல மனைவிக்கு பங்கு இருக்குது, மகனுக்கு பங்கு இருக்கிறது, அம்மாவுக்கு பங்கு இருக்கிறது, பாப்பாவுக்கு பங்கு இருக்கிறது. யார் யாருக்குன்னு பிரிச்ச பிறகுதான் அது அவங்க இது ஆகும். அது வரைக்கும் பொது சொத்து கையை வைக்கலாமா? அதுல
அந்த காசுல 10 ஆட்டை வாங்குறது, அந்த காசுல பிரியாணியை போடுறது, அதை எடுக்க உனக்கு என்ன ரைட் இருக்குதுன்னா? இறந்துவன் உயிரோட இருக்கும் போது உனக்கு அந்த ரைட் கிடையாது. இறந்த பிறகு அந்த இறந்தவனுடைய சொத்தில் இருந்து, அவனுடைய பணத்தில் இருந்து அனுமதி கொடுக்கிறவன் போய் சேர்ந்து விட்டான். வாரிசுகளுக்கு இன்னும் பிரிக்கப்படவில்லை. அவனுடைய கடனை அடைக்க வேண்டும், அவன் வசியத்து செய்தால் நிறைவேற்ற வேண்டும். அதுகளை எல்லாம் விட்டு விட்டு என்ன செய்கிறோம்? இறந்தவர் வீட்டில் இந்த மாதிரி பாத்தியா கித்தியான்னு ஓதி செலவழிக்கிறோமா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை பாழாக்குகிறோம். எதனால? இதெல்லாம் கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அஜர்த்துக்கு தெரியாதா? அல்ல மக்களுக்கு தான் தெரியாதா? தெரியும். ஊர் உலகம் அல்லாவதுக்குள்ளாவது. ஊர் உலகத்துக்கு என்ன சொல்றது? அவன் வீட்டில் ஆக்கினான்ல, 10 அண்டா வச்சான்ல, இவன் வீட்டில் 3 கடை அறுத்தான்ல, நாங்க என்ன மட்டமா? அப்ப இதுல என்ன விஷயம் என்று கேட்டால், அல்லாவை நம்புறோம், அல் ஃபாத்திஹா அதுக்கு நம்புறோம். அதுக்குள்ளேயே பாருங்க, அந்த தப்புக்குள்ளேயே அல் ஃபாத்திஹா பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கிற மாதிரி. சாராயம் குடிக்கிறாரு, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பக்தி. இதுக்கும் உன் செயலுக்கு என்ன வித்தியாசம்? பிஸ்மில்லா சொல்லி விட்டு சாராயம் குடிச்சு அல்லாஹ் பேரை சொன்னா யாரை ஒத்துக்குவீங்களா? நீ அதான் செய்கிறாய். மார்க்கம் தடுத்திருக்கிற காரியத்திற்கு மார்க்கம் பேரை வைத்துக் கொண்டு, அதுக்கு ஒரு முத்திரையை குத்தி கொண்டு, அதுக்கு ஒரு அஜர்த்தையும் ஜமாத்தாரையும் சாட்சியாக்கி வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம்? இல்ல, உள்ளத்துல இல்ல, உறுதி இல்ல, அடி வரைக்கும் பதியவில்லை. மேம்போக்காக அந்த நம்பிக்கை எப்படி பட்டும் படாமலுமா இருக்கிறது. இவங்களுக்கு இந்த மலக்களுடைய உதவி கிடையாது, இவங்களுக்கு இந்த கேரண்டி கிடையாது. அப்ப உறுதி உறுதி என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? அசைக்க கூடாது. எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டா, உறுதிக்கு உரிய ஆதாரத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், மனிதன் எது நடக்காது என்று நினைக்கிறானோ அதையும் அல்லாஹ் நடத்துவான் நம்புறதான் உறுதிங்கிறது. அல்லாஹ் நம்மள ஒண்ணா? மனுஷன் செய்யற அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியுமா? மனிதனுக்கு இருக்கிற சக்தி தான் அல்லாஹ்வுக்கு இருக்குதா? முதல்ல விளங்க வேண்டியது என்னது? லம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் எந்த ஒரு குறையுமற்றது. ஆகுண்டா ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய நமக்கு ஆக்குறதா இருந்தா நம்ம மெனக்கிடணும், தயாரிக்கணும், உழைக்கணும், பாடுபடணும், காத்திருக்கணும் பல நாட்கள். அல்லாஹ் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் இதா அராத செய்ய குன் ஆகு என்பான், ஆகிவிடும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆகு என்றால் ஆக்கி விடுவான். அப்படிப்பட்ட நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் எந்த இடத்தில் நீங்கள் வைத்து அவனை கொண்டாடுகிறோம், மதிக்கிறோம். இப்ப ஜக்கரியா நபி இருந்தார்கள். அவங்க தள்ளாத வயசு, முதிய வயசு, புள்ளை இல்ல. ஒரு நபியா இருந்தாலும் அவருக்கு புள்ள உண்டாக்கிற முடியாது. நம்ம சாவுல மீது ஆண்டவர் புள்ள தருவார் நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு புள்ள இல்ல. அவரை யாரை விட்டு பிள்ளைய அவர் பிள்ளைன்னு சொல்லி தெரியுறாங்க. யூசுப் நாயகம் அவர் வெத்திலையை கொடுத்து பிள்ளை பெற்றாருன்னு கதை கட்டினாங்களே தவிர அந்த சாவுல மீதுக்கு புள்ள கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஊழியா புள்ள தருவார், இந்த ஊழியா புள்ள தருவார் நினைக்கிறோம். ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் தள்ளாத வயசு வரைக்கும் அல்லாஹ் குழந்தைய கொடுக்கல. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பி இன்னி வஹனலவும் இன்னி, இறைவா எலும்புலாம் ரொம்ப ஒரு பலவீனமாயிடுச்சு, எலும்புலே சக்தி இல்ல. வஷ்தாலர் ரசு சைபா, தலையெல்லாம் நரைச்சு போச்சு. அல்லாஹ் வம்ராத்தி ஆக்கிரும், என் மனைவி வேற புள்ள பேர் இல்லாதவளா வேற இருக்கிறாயா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கிறார். நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு வெக்கப்பட மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன். ஏன்? நீ இறைவன், உனக்கு ஏழும். 95 வயசுல பிள்ளை நீ கேட்டு பாருங்க. இப்ப ஒரு கிழமை ஒரு 95 வயசு கிழவனு பிள்ளை இல்லைன்னு வைங்க, எனக்கு ஒரு பிள்ளைத்தா 50 பேர் கோக்கோலி போட்டு கை கத்துட்டுவாங்க. 95 வயசு பிள்ளை வேணுமா அவருக்கு? ஏன் 95 வயசு எல்லாம் தர முடியாதோ? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது இயலாதுன்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ்வுக்கு இயலாது. இதுதான் உறுதியா? உங்களுக்கு எது இயலாது என்று நினைக்கிறீர்களோ அது அல்லாஹ்வுக்கு இயலாது என்று அவனுக்கு ஒரு அல்லாவா? அப்படி ஒரு அளவுக்கு தேவையாண்ட. உனக்கு எது இயலாது நினைக்கிறியோ அதுவும் இயலுமானவனுக்கு பேர் தான் இறைவன். அப்ப 95 வயசு தளர்ந்து போய், எலும்பெல்லாம் தளர்ந்து போய், முடியெல்லாம் வெள்ள வெள்ளன்னு பஞ்சாக ஆகி பிள்ளை இல்லைன்றவன ரப்பிலா ததர்னி ஃபர்தா, ஜக்கரியா நபி கேட்கிறாங்க, இறைவா என்னை தனியா விட்டுறாத, அந்த கைருள் வாரிசீன், நீ நான் வாரிசு தரக்கூடியவன், நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உலகாலம் பொறுத்து கேட்கிறேன், எனக்கு குழந்தைய கொடு. கொடுத்தான். அவர் கேட்டார். ஏன் கேட்டாரு? அவர் நம்பிக்கையோட கேட்டார். முடியும், எனக்கு இயலாது என்று உலகம் சொன்னாலும்,
என் மனைவிக்கு பிள்ளை பெற இயலாது என்று உலகமே நம்பினாலும் என் இறைவன் நாடினால் ஆகு என்று சொல்லி ஆக்கிய இறைவனுக்கு இது முடியும். அட மண்ணுல மனுஷனை உண்டாக்குன அல்லாஹ்வுக்கு இது முடியாதா?